ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊர் கல்யாணத்தில் செய்த அவருடைய முதல் அற்புதத்தில் நீங்களும் நானும் படிக்க தவறின, கவனிக்க தவறின ஒரு சில காரியங்களை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த பைபிள் ஸ்டடியை நாம் தியானிக்க போகிறோம். கானா ஊர் கல்யாணத்திற்கும் ஆதாம் ஏவாளுக்கும் என்ன சம்பந்தம், மரியாளுக்கும் ஏவாளுக்கும் என்ன சம்பந்தம், ஆண்டவர் இந்த முதல் அற்புதத்தில் ஏன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சில காரியங்களை தான் ரொம்ப ஆழமாக இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இயேசுவின் வாழ்க்கை வரலாறை குறித்து எழுதுவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு ஆதியாகமத்தில் என்னவாக எப்படியாக இருந்தார் என்று சொல்லி யோவான் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். முதல் நாளில் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆனால் வெளிச்சத்தை தருகிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் 4வது நாள் படைக்கப்பட்டது. அப்போ முதல் நாளில் வந்த ஒளி எந்த ஒளி என்று சொல்லி அநேகருக்கு கேள்வி இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கு தான் யோவான் அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 5வது வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த ஒளி, இதற்கு முன்பதாக இயேசுவை குறித்து அப்படியே சொல்லிட்டு வந்து, இயேசுவாகிய அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப முதல் நாளில் வந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்னா, எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிற நம்முடைய மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலிருந்து வந்த ஒளி. இப்போ இந்த காரியத்தை இல்லைன்னா இந்த பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் மனதில் வைத்து கொண்டுதான் இதே காரியத்தை கொண்டு நாம் கானா ஊர் கல்யாணத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி ஆதி ஆகமத்திலிருந்து நாம் கொஞ்சம் காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில காரியங்கள் நமக்கு கிடைக்கும் பாருங்க. விசேஷமாக ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பை 6 நாட்கள் செய்து முடித்தார். 7வது நாளில அவர் ஓய்வெடுத்தார் இல்லைன்னா ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கிரியையின் காரியத்தை இல்லைன்னா சிருஷ்டிப்பின் காரியத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, ஏவாளை ஆதாம் இடத்தில் கொண்டு வந்து ஒரு திருமணத்தில் முடிக்கிறார். சோ இந்த 7 நாட்கள் திருமணம், இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது யோவான் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த கானா ஊர் கல்யாணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானவைகள் என்பதை இந்த பைபிள் ஸ்டடியிலையும் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதுகிறார் பாருங்க, முதல் அதிகாரம் 19வது வசனம். இப்ப இயேசுவை குறித்து இவர் சொல்லிட்டு அப்படியே கீழே எங்க வருகிறார், எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி. சோ இதுவரைக்கும் இயேசுவை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன், அவர் ஆதியிலே அப்படி இருந்தார், வார்த்தையா இருந்தார், ஒளியா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. சோ 19வது வசனத்துல முதல் நாள் ஆரம்பிக்கிறது. சம்பவங்கள் எந்த வரிசையில் நடந்ததோ அந்த வரிசையின்படி இது முதல் நாள். இப்ப 2வது நாள் பாத்தீங்கன்னா 29வது வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு. சோ மறுநாளிலே அப்படின்னா 29வது வசனத்துல 2வது நாளை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 35வது வசனம், மறுநாளிலே யோவான் அவனுடைய சீஷரில் 2 பேர் நிற்கும் போது. சோ மறுநாளிலே என்று சொல்லி நம்ம 35வது வசனத்துல பார்க்கிறோம். அது 3வது நாள். இப்ப 4வது நாள் எங்க வருது தெரியுமா, 43வது வசனம், மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து. சோ இந்த முதல் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் 19வது வசனத்துல வருகிறது, 2வது நாள் 29வது வசனம், 3வது நாள் 35வது வசனம், 4வது நாள் 43வது வசனம். சோ 4 நாட்கள் இப்ப வரிசையாக சம்பவங்கள் நடக்கிறதை யோவான் மிக தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்போ 2வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 3ஆம் நாளிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எங்கிருந்து 3ஆம் நாளிலே, இதுக்கு முன்னாடி நம்ம எங்க கவுண்டிங்க விட்டோமோ அங்க இருந்து 3வது நாளிலே. சோ 4லிருந்து 3வது நாளிலேனா 5, 6, 7ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊர் கல்யாணம் நடந்தது. இயேசு அங்கே போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு இந்த 7வது நாளில தான் கலிலேயாவில் உள்ள கானா ஊர் கல்யாணத்திற்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இது ஏதோ எதர்ச்சியாக, ஏதோ கோயின்சிடன்ஸ் அப்படியே எதர்ச்சியா நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எதை செய்தாலும் திட்டமிட்டு நேர்த்தியாய் ப்ராப்பரா செய்கிற ஒரு தேவன். ஆதியாகமத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தால் இல்லனா மனுஷி இருந்தால், ஆதாம் இடத்தில் ஏவாளை கொண்டு வந்த உடனே ஆதாம் ஏவாளை மனுஷி என்று சொல்லுகிறான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதே வார்த்தை விமன், ஸ்திரீயே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல இயேசுவும் தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும்
என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றார். ஸோ அங்கேயும் விமன், இங்கேயும் விமன், அங்கேயும் ஸ்திரீயேங்கிற வார்த்தை இருக்கிறது, இங்கேயும் ஸ்திரீயேங்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த ஆதியாகமத்தில் அந்த ஸ்திரீ முதலாவது ஆதாமை ஒரு காரியத்தை செய்யும்படியாக வற்புறுத்துகிறாள், இல்லைனா கம்பல் பண்ணுகிறாள். அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீ இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவை ஒரு காரியத்தை செய்யும்படி கம்பல் பண்றாங்க. ஆனா அங்க கம்பல்ஷன் பண்ணதுனால அங்க தேவ மகிமையை இழந்தார்கள். ஆனால் இங்கே இந்த ஸ்திரீ சொன்ன காரியத்தின்படி இரண்டாவது ஆதாம் செஞ்சதுனால தேவ மகிமையை இவர்கள் கண்டார்கள். முதல் அற்புதத்தில் நமக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இயேசுவினிடத்தில் மரியாள் வந்து சொல்றாங்க, அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இங்க திராட்சரசம் முடிஞ்சிருச்சு. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அங்க அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் வேலை வரலன்னு சொல்லணும், அப்புறம் ஏன் அற்புதத்தை செய்யணும், காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பல ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 24வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாய் இருக்கிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார், திராட்சை ரசம் நான் சிலுவையில் சிந்த போகிற என்னுடைய ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது, புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போ திராட்சை ரசம் எதற்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளம். அதனாலதான் அதை இன்றைக்கு வரைக்கும் நாம் கம்யூனியன்ல இல்லைன்னா திருவிருந்துல நம்ம யூஸ் பண்ணுகிறோம். இப்ப மரியாள் இயேசுவின் இடத்தில் வந்து திராட்சை ரசத்தை கொடுங்க அப்படினோனே ஆண்டவருக்கு பாத்தீங்க அப்படின்னா என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறாரு. ஏன்? ஏன்னா அவருக்கு டக்குன்னு மைண்ட்ல நான் சிலுவையில் சிந்த போகிற ரத்தம், அந்த காரியம், அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கை, அதெல்லாம் நினைச்சு ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை ஸ்திரீயே, எனக்கு இன்னும் 3.5 வருஷம் இருக்கு, 3.5 வருஷம் நான் ஊழியம் பண்ணணும், 3.5 வருஷம் நான் போதிக்க வேண்டும், அநேக ரகசியங்களை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அதனால என் வேலை வரல அப்படின்னு சொல்லி நினைத்த இயேசு அதுக்கப்புறம் யோசிக்கிறார், நம்ம ஏன் நம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்கான ஒரு அடையாளமாக இந்த திராட்சை ரசத்தை நம்ம இங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்துக்கு இல்லைனா அந்த சிலுவையில் சிந்தப்படுகிற ரத்தத்திற்கு முன்னடையாளமாக இந்த இடத்துல, அதாவது கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். ஓ, ஆதியாகமத்திற்கும் இயேசு செய்த முதல் அற்புதத்திற்கும் இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கா என்று சொல்லி ஆச்சரியப்படுவதற்கான ஒரு பைபிள் ஸ்டடி இது அல்ல. மாறாக இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது புதிய உடன்படிக்கையாகிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிற அந்த அனுபவமாகிய மூழ்கு ஞானஸ்தானம் இல்லைனா வாட்டர் இம்மர்ஷன் பேப்டிசமை நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா பச்சமாய் தயவாய் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்கள். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்க வாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் முழுவதுமாய் அர்ப்பணித்து அவருக்காக வாழவும், அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக நாம் வந்து இந்த உலகத்தை வெறுத்து பரலோகத்திற்கு போவதற்கான வழி இதுவே என்பதை புரிந்து நீங்கள் இயேசுவினிடத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து நீங்க வரும்படியாய் நான் உங்களிடத்தில் அன்பாய் பச்சமாய் கேட்கிறேன். ஸோ இந்த பைபிள் ஸ்டடியில் அநேக கனெக்ஷன்ஸ், அநேக டாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஆதியாகமும் யோவான் 2வது அதிகாரம், அங்கேயும் 7வது நாள், இங்கேயும் 7வது நாள், பல காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த காரியங்கள் உங்களுக்கு புதிதாய், உங்களுக்கு ஆச்சரியமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். God bless you. Praise the Lord.